வணக்கம். இது சிறப்பு நேரலை. சபரிமலை ஐயப்பன் கோயிலின் மகரஜோதி தரிசனம் குறித்த பல்வேறு விஷயங்களை இந்த சிறப்பு நேரலையில் நாம் பார்க்க இருக்கிறோம். நம்மோடு விருந்தினர்கள் பங்கேற்று சபரிமலை ஐயப்பன் கோவிலினுடைய சிறப்புகள், அங்க இருக்கக்கூடிய பல்வேறு அறிவியல் சார்ந்த நுட்பங்கள், இது போன்ற பல விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். அந்த வகையில் உலக புகழ்பெற்ற அமரர் திருவாளர் வீரமணி சுவாமி அவர்களின் குடும்பத்தார் நம்மோடு இணைந்து இந்த நேரலையில் பங்கேற்று பல்வேறு பாடல்களோடு அதனுடைய மகத்துவத்தையும் தனித்துவத்தையும் நமக்கு விளக்க இருக்கிறார்கள். அந்த வகையில் தற்போது அரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய திருவாளர் கந்தர்வகான இளவல் வீரமணி கண்ணன் அவர்களை வரவேற்கிறோம். அதே போன்று கலைமாமணி டாக்டர் மணிபாரதி அவர்களையும், இசைத்தன்றல் சுபாஷ் வீரமணி அவர்களையும் அன்போடு வரவேற்கிறோம். மகரஜோதி தரிசனம் குறித்த பல்வேறு கருத்துக்களும் அதனுடைய தாக்கங்களும் பரவலாக இருக்கிறது. ஆண்டுதோறும் அதை தரிசிக்கக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த மகரஜோதி தரிசனத்திற்காக ஐயப்ப பக்தர்கள் 41 நாட்கள் விரதம் இருந்து, கடுமையான விரதம் இருந்து அதனுடைய பாதையில் பயணித்து அங்கு போய் இந்த தை திருநாளாம் முதல் நாளில் புத்தாண்டை ஒட்டி மகரஜோதி தரிசனத்தை காண வேண்டும் என்று பல்வேறு சிரத்தையோடு அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இதில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் என்ன அப்படிங்கறத தான் நம்ம பேச இருக்கிறோம். மகரஜோதி அப்படின்னாலே நிறைய பேசிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு ஆத்மார்த்தமான ஒரு புரிதல் அதுக்குள்ள இருக்கும், ஒரு கனெக்டிவிட்டி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சபரிமலை அப்படின்னாலுமே அமரர் திரு வீரமணி சுவாமி அவர்களை தவிர்த்து நம்ம யோசிக்க முடியாது. அவரும் சரி, பத்மபூஷன் டாக்டர் KJ யேசுதாஸ் அவர்களும் சரி, அவர்களுடைய பாடல்கள் அப்படிங்கிறது அவ்வளவு பிரசித்தி பெற்றது. குறிப்பா நீங்க சொன்ன மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கும்போது இந்த தேசிய கீதம் அப்படிங்கிறது முடியும் போது தான் இருக்கும், ஆனா தொடங்கும் போது இருக்கிறதுங்கிறது அவர் நமக்கு கொடுத்துட்டு போன ஒரு விஷயம். 1960களிலே ஒளிப்பதிவு செய்யப்பட்டு திரு வீரமணி அவர்களாலும் சோமு அவர்களாலும் எழுதப்பட்ட பாடல் அப்படிங்கிறது பட்டி தொட்டி எங்கும் பரவலாக இன்றும் ஒலித்து கொண்டே இருக்கிறது. அந்த பாடலை உங்களுடைய ஒரு கான இளவல் குரல்ல ஆரம்பிச்சா இந்த நிகழ்ச்சி இன்னும் சிறப்பா இருக்கும். எல்லோருக்கும் வணக்கம். அமரர் வீரமணி சுவாமி குடும்பத்தாரின் சார்பாக, வீரமணி கண்ணன், சுபாஷ் வீரமணி, மணிபாரதி சார்பாக எல்லோருக்கும், அனைவருக்கும், நியூஸ் 18 நேயர்களுக்கும், ஐயப்ப பக்தர்களுக்கும், குருசாமிமார்களுக்கும் தை புத்தாண்டு மகரஜோதி நல்வாழ்த்துக்கள். இருமுடிதாங்கி ஒரு மனதாகி குருவெனவே வந்தோ, இருவினை தீர்க்கும் அந்த யமனையும் வெல்லும் உன் திருவடியை காண வந்தோ. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ, சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ, ஐயப்போ சுவாமியே, சுவாமியே ஐயப்போ, ஐயப்போ சுவாமியே. நெய்யபிஷேகம் சுவாமிக்கே, கற்பூர தீபம் சுவாமிக்கே, பாலாபிஷேகம் சுவாமிக்கே, மலரபிஷேகம் சுவாமிக்கே. ஐயப்பன் மார்கள் கூறிக்கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார், அந்த சபரிமலைக்கு சென்றிடுவார். சுவாமியே ஐயப்போ, ஐயப்போ சுவாமியே, சுவாமியே ஐயப்போ, ஐயப்போ சுவாமியே. கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து பார்த்த சாரதி மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவம் இருந்து, எங்கள் பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவம் இருந்து, இருமுடி எடுத்து எருமேலி வந்து ஒரு மனதாகி பேட்டை துள்ளி அருமை நண்பராம் வாமரை தொழுது ஐயனின் அருள்மலை ஏறிடுவார். சுவாமியே ஐயப்போ, ஐயப்போ சுவாமியே, சுவாமியே ஐயப்போ,
ஐயப்போ சுவாமியே. அழுதை ஏற்றம் ஏறும்போது ஹரிகரன் மகனை துதுத்து செல்வார், வழிகாட்டிடவே வந்திடுவார். ஐயன் வன்புலி ஏறி வந்திடுவார். கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் கருணை கடலும் துணை வருவார். கரிமலை இறக்க வந்தவுடனே பெருநதி பம்பையை கண்டிடுவார். சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கங்கை நதி போல் புண்ணிய நதியம் பம்பையில் நீராடி சங்கரன் மகனை கும்பிடுவார். மனசஞ்சலமின்றி ஏறிடுவார். நீலிமலை ஏற்றம் சிவபாலனுமேற்றிடுவார். காலமெல்லாம் நமக்கே அருள்காவலனாயிருப்பார். தேகபலம் தான் பாதபலம் தா தூக்கி விடையா ஏற்றி விடையா. தேகபலம் தா என்றால் அவர்தம் தேகத்தை தந்திடுவார். பாதபலம் தா என்றால் அவர்தம் பாதத்தை தந்திடுவார். வாழ்க்கையில் நல்ல பாதை காட்டிடுவார். சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. சபரி பீடமே வந்திடுவார். சபரி அன்னையை பணிந்திடுவார். சரங்குத்தியாலில் கன்னிமார்களும் சரத்தினை போட்டு வணங்கிடுவார். சபரிமலைதனை நெருங்கிடுவார். அந்த 18 படி மீது மகர ஜோதி என்று சுவாமிமார்கள் எல்லோரும் ஏறிடுவார். கதியன்று என் சபரிமலை ஐயப்பனை சரணடைவார். மதிமுகம் கண்டே மயங்கிடுவார். ஐயனை துதிக்கையிலே தன்னையே மறந்திடுவார். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் 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 ஐயப்பா. சுவாமி சரணம் ஐயப்பா 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 சுவாமி சரணம் ஐயப்பா. சுவாமி சரணம் ஐயப்பா. சுவாமியே சரணம் ஐயப்பா. அப்படியே வந்து ஒரு இருமுடி கட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில போய் உட்கார்ந்து எழுந்து வந்தா மாதிரி அவ்வளோ ஒரு ரம்யமான ஒரு குரல் ரெண்டு பேருக்குமே. அப்பா உங்களோட அப்பா நிறைய பாடல்கள் எழுதியிருக்காங்க. குறிப்பிட்டு பள்ளிப்பட்டுன்னு சொல்ல முடியாத அந்த அளவுக்கு எழுதியிருக்கிறாங்க. நிறைய பெரிய அவர்களும் எழுதியிருக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரியான பாடல்களை வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன், இன்னைக்கு இருக்கிற இந்த தலைமுறையினர் வந்து நிறைய போகிறாங்க, கூட்டம் அந்த மாதிரிலாம் இருக்குது. எப்படி வந்து ரிசீவ் பண்ணிக்கிறாங்க, அதனுடைய அந்த ஈடுபாடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இந்த எமோஷனல் கனெக்டிவிட்டி ஐயப்பனை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா எப்படி 60களில் ஆரம்பித்து 65 நமது தமிழகத்தை பொறுத்தவரையில் நவாப் ராஜமாணிக்கம் அவர்கள் ஐயப்பன் வழிபாடு ஆரம்பித்து நமது மறைந்த மேதை திருவாளர் ஐயப்பனுடைய குழந்தை நம்பியார் குருசுவாமி அவர்கள் மிக மிக முக்கியமான ஒரு நபர். இந்த ஐயப்பன் வழிபாட்டினை தமிழகத்திலே உண்டாக்கியவர். அவர்களுக்கு பிறகு என்னுடைய இந்த பெரியப்பா நான் சொன்ன மாதிரி வீரமணி சாமியினுடைய தந்தையார் வீரமணி சாமியுடைய சகோதரர் சோமு அவர்கள் இன்னும் 92 வயது இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்னும் எங்களை எல்லாம் ஆசீர்வாதித்து எங்களை நல்ல முறையிலே இசை மூலமாக உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார்.
கிட்டத்தட்ட அவர் வந்து மலைக்கு போக ஆரம்பிச்சு அப்போல்லாம் நீ இப்போ தான் இந்த சபரிமலை இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்திருக்கு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அது வெறும் பியூர் காடு தான், பூவும் காடு தான். அப்போ இன்னும் காட்டில் வந்து எல்லாம் அப்போ நடந்து அப்போ போய் அந்த ஐயப்பன்ன்ற தெய்வத்தை வந்து பதிய வச்சு அந்த இந்த பாடல்கள் மூலம் ஒரு கருவி மூலமா ஆமா எந்தெந்த வழியில எப்படி போயிருக்கோங்கிறதெல்லாம் பாட்டிலே வந்து ரொம்ப அழகா குறிப்பிட்டு பாட்டில் ரொம்ப அழகா. இது வந்து அவர் என்னுடைய பெரியப்பா வந்து முதல்ல அவர் தான் போனார் மலைக்கு. எங்க அப்பா வந்து இந்த பாடல் 60களில் வந்ததே, நான் அப்போ பிறக்க கூட இல்லை நாங்கள் யாரும். அப்போ வந்து எங்கள் அப்பா சபரிமலைக்கு போகல. அப்போ புள்ள குழந்தை பிறந்தவொடனே தான் நான் வருவேன் வேண்டியிருந்து 89 தான் அவர் வந்து 75 தான் முதல் மலை ஏறினார் நம்பியார் சாமி கூட. அதுதான் நான் பிறந்த வருஷம் ஆக்சுவலாக. அப்போ வந்து அப்போ இருக்கிறதுக்கு இப்போ என்ன வித்தியாசம்னா, அப்போ வந்து சபரிமலை நம்ம தமிழகம் இதெல்லாம் கொஞ்சமாக அந்த வருஷம் ஏற 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 அப்படியே கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆச்சு. ஆந்திரா, கர்நாடகா, அப்புறம் இன்னைக்கு இந்தியா முழுக்க, இன்னைக்கு உலகம் முழுக்க ஐயப்பன் இல்லாத இடம் இல்லைங்க. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஆப்பிரிக்கா கண்டத்துலேருந்து இப்போது ரீசெண்டாக நாங்கள் இசை நிகழ்ச்சிக்காக ஆஸ்திரேலியா போனோம், லண்டன் போனோம். லண்டன்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் இப்போ குளிர் எப்படின்னு. சபரிமலை அங்கேருந்து இங்கே வர முடியாதவங்க அங்கே வந்து